Vanakkam all. So, I am Dr. Ayyappan, Medical Director of Kaveri Hospital. Dr. Purnachandran, Medical Superintendent of Kaveri Hospital. So, this is a proud moment for Kaveri Hospital as well as the entire state, because we have got the JCA accreditation, that to the 8th edition. So, 8th edition வந்து இந்த வருஷம் தான் நமக்கு எஃபெக்ட்ல வருது. அதுல ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலா நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் கம்ப்ளீட் பண்ணி we have got the gold seal of approval from ஜாயிண்ட் கமிஷன் இன்டர்நேஷனல். ஸோ ஜாயிண்ட் கமிஷன் வந்து வேர்ல்ட்ல உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து நல்ல ஸ்டாண்டர்ட்ல இருக்குதான்றத அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அசோசியேஷன். அதுல வந்து நம்ம இப்போ அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ஸோ நம்மளுடைய மோட்டோ பார்த்தீங்கன்னா டு கிவ் கிரேட் ஹெல்த் கேர் அட் அஃபோர்டபுள் காஸ்ட். ஸோ இந்த கிரேட் ஹெல்த் கேர் நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃப் தான் இந்த அத்தாட்சி தான் இந்த ஜேசிஐயோட கோல்ட் சீல். ஸோ அதை நம்ம வந்து வாங்கிக்கிறது ஒரு ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஸோ அதை பத்தி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது டாக்டர் இருக்காரு. ஸோ 1950 வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் வந்து அவங்க ஒரு தரமான சிகிச்சை அளிக்கணும் அப்படின்றதுக்காக அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து ஜாக்கோன்ற ஒரு நிறுவனத்தை ஜாயிண்ட் கமிஷன் நிறுவனாங்க. அமெரிக்காவில் எந்த ஹாஸ்பிட்டலும் வந்து அந்த கமிஷனுடைய அக்ரெடிடேஷன் இல்லாமல் அவங்க வந்து அங்கே ஹாஸ்பிட்டல் நடத்த முடியாது. ஸோ 22,000 ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அமெரிக்காவில் இந்த அக்ரெடிடேஷனோட இயங்கிட்டு இருக்கு. ஸோ இதே அந்த தரம் வந்து உலகத்துல எல்லாத்துலயும் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஜாயிண்ட் கமிஷன் இன்டர்நேஷனல் அப்படின்றத வந்து 1990 வந்து இது பண்ணாங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம 70 கண்ட்ரில 1000 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இதுல இருக்காங்க இப்போ ஏறக்குறைய. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து 51வது ஆர்கனைசேஷன் நம்ம காவேரி சென்னையில வந்து இணைஞ்சிருக்காங்க. இதுல முக்கியமானது என்னன்னா, கடந்த ஜூலைல வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸை வந்து அப்பப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 8th எடிஷன் அப்படின்ற ஒரு புது ஸ்டாண்டர்ட்ஸை வந்து பப்ளிஷ் பண்றாங்க. அந்த புது ஸ்டாண்டர்டை வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே எல்லாரும் பேஷண்ட்லேருந்து டாக்டர்லேருந்து நர்ஸ்லேருந்து எல்லாரும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து அக்ரிடேஷன் வாங்கியிருக்கோம். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து 16 சாப்டர் ஆக்சுவலாக. இதில் வந்து என்னெல்லாம் அவங்க பார்ப்பாங்க அப்படின்னா, நோயாளியை வந்து சரியா நம்ம வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறோமா, மாற்றி எதுவும் பண்ணாமல் இருக்கிறோமா, அதே மாதிரி மருந்து கரெக்டாக கொடுக்குறோமா, இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறோமா, அதுக்கப்புறம் நோயாளிக்கு தேவையான எஜுகேஷன், அதாவது அவங்களுக்கு புரியணும். முக்கியமான விஷயம் வந்து ஒரு டாக்டருக்கு வந்து எல்லா வியாதியை பற்றி தெரியும், ஆனால் நோயாளிக்கு வந்து வியாதியை பற்றி தெரியாது. ஸோ அந்த வியாதியை பற்றி அவங்களுக்கு சொல்றது, அவங்க என்ன வாழ்க்கை முறையை கடைபிடிக்கணுன்றதை எஜுகேட் பண்றது, இந்த மாதிரி நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதி சாப்டர் வந்து பேஷண்ட் ஓரியன்டா இருக்கும். பேஷண்ட் ஓரியன்ட் இல்லாம அதர் சாப்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் சேஃப்டி எப்படி இருக்கு, பேஷண்ட் எங்கேயும் கீழே விழ மாட்டாங்களா ஹாஸ்பிட்டல்ல, அதுக்கான ப்ரிவென்ஷன்ஸ் இருக்கா, வீல் சேர்ல இருந்து ஸ்ட்ரெச்சர்ல இருந்து எல்லாமே பத்திரமா இருக்கா, அப்புறம் நேரத்துக்கு சிகிச்சை அளிக்கிறாங்களா, ஸோ அந்த சிகிச்சைக்காக காத்திருக்கிற நேரம் வந்து கம்மி பண்றதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிருக்கோமா, அப்புறம் இன்டர்நேஷனல் ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸை நாங்கள் வந்து கடைபிடிக்கிறோமா அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க. மொத்தம் வந்து 5 நாள் 4 அசஸர் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் பார்ப்பாங்க. எங்களுடைய பில்லிங் எக்ஸ்பிளனேஷன்ல இருந்து பேஷண்ட்டுக்கு என்ன சிகிச்சை கொடுக்குறோம், அவங்களுக்கு என்ன ஃபேமிலிக்கு என்ன சொல்றோம், எப்படி நாங்கள் பேஷண்ட்டை பார்த்துக்கிறோம், அவங்களுக்கு என்ன மாதிரி உணவு கொடுக்குறோம், எப்படி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், அந்த விஷயத்துல இருந்து அவங்களுக்கு தொற்றுநோய் ஹாஸ்பிட்டல் வந்ததுனால தொற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கான நம்ம என்னென்ன முயற்சி எடுத்திருக்கோம், இது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. இதுல வந்து அவங்க நிறைய ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. அந்த கிரைட்டீரியெல்லாம் பாஸ் பண்ணாதான் நம்ம வந்து இந்த கோல்டு சீல்ன்றது கிடைக்கும். உலகத்திலேயே வந்து நம்ம வந்து முதல் ஹாஸ்பிட்டல் கூட சொல்லலாம், இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, பட் ஆனால் முதல்ல அப்ளை பண்ணது நாங்கள் தான். ஆக்சுவலா இந்தியாவில் கண்டிப்பா நாங்கள் தான் முதல் ஹாஸ்பிட்டல். இந்த 8th எடிஷன்ல ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் அது பண்ணியிருக்கோம். இதுல வந்து 2 விஷயங்களை வந்து நாங்கள் வந்து பாராட்டுதல் பெற்றிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இந்தியா வந்து இன்னைக்கு வந்து குளோபல் ஹெல்த் இம்பாக்ட்ல வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு நிறைய முயற்சி எடுத்திருக்காங்க. அது நம்ம நேச்சுரலா நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கு. ஆக்சுவலா நம்மளுடைய பர்டிகுலரா நம்ம சென்னையில இருக்கிற ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பற்றி நாங்கள் அவங்களுக்கு சொன்னோம். ரொம்ப ஆர்வமா கேட்டாங்க எப்படி அப்படின்னு. இது வந்து சென்னை முழுக்க நீங்க எந்த பில்டிங் போனீங்கன்னாலும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அதே மாதிரி சென்னையில வந்து பேஷண்ட்டுக்கு பாதுகாப்பான ஒரு ஃபயர் ப்ரிவென்ஷன் மெத்தட் இருந்தால் தான் லைசன்ஸே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம என்னெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காமிச்சோம். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. நம்மளுடைய உறுப்பு மாற்று சிகிச்சையுடைய திட்டம் நம்ம நாட்டை எப்படி நடக்குது, பர்டிகுலரா தமிழகத்துல எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க
அவங்க ஸ்டாண்டர்டுன்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதை விட நம்ம வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உறவினர்கள் அல்லாதவர்கள் வந்து உறுப்பு மாற்றுவது இது பண்ண முடியாது. யாரோ ஒருத்தர் காசு கொடுத்து ஒரு ஆர்கன் வாங்குறாங்கன்றத பண்ண முடியாது. அதுக்காக நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய முயற்சி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு மூளை சாவு ஏற்பட்டு ஒருத்தர் வந்து இருக்காரு அப்படின்னா யாருக்கு அந்த ஆர்கன் போகணும்னு ஒரு சிஸ்டம் இருக்கு நம்மளுடைய கவர்மெண்ட்ல. ரொம்ப பாராட்டினாங்க. ஹாஸ்பிட்டல்ல அதை நாங்கள் கடைபிடிக்கிற கைட்லைன்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பாராட்டினாங்க. இதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி தான் எங்களுக்கு வந்து இந்த 8th எடிஷன்ல இந்த கோல்டு சீல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய முயற்சி. இது வந்து காவேரி ஹாஸ்பிட்டலுக்கான வெற்றி மட்டும் இல்லை, இது தமிழகத்துக்கான வெற்றி, இது இந்தியாவுக்கான வெற்றி. நம்ம வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ல எந்தவித குறைபாடும் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா இந்த அக்ரிடேஷனை வாங்கியிருக்கோம். இதை வந்து பெருமையா சொல்லிக்கிறேன்.